ஹாய் ஹலோ வெல்கம் டு ஜென்னாக் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைன் என்ஐடி அப்படின்றத காலேஜை பற்றி பார்க்க போகிறோம். இது அகமதாபாத் குஜராத்தில் ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. நம்மளோட சேனலில் வந்து டெய்லி ஒரு காலேஜை பற்றியோ இல்லை ஒரு கோர்ஸை பற்றியோ இல்லை என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டீட்டெயில்ஸு ஸ்காலர்ஷிப்பை பற்றி டெய்லி பார்த்துட்ருக்கோம். ஸோ 8th to 12th ஸ்டூடெண்ட்ஸு அப்புறம் அவங்களோட பேரண்ட்ஸுக்கு நம்ம வீடியோஸ்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு யாராக இருந்தால் ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைன் என்ஐடி அப்படிங்கிறது. இந்த காலேஜ் வந்து 1961 ஓப்பன் பண்ணாங்க. இது வந்து மெயினாக வந்து ஒரு டிசைனுக்காக அப்படின்ற ஒரு அப்ஜெக்டிவ் வச்சு இந்த காலேஜ் ஓப்பன் பண்ணாங்க. ஹெட் ஆஃபீஸ் வந்து குஜராத் அகமதாபாத்தில் இருக்குது. அது இல்லாமல் இன்னும் 6 பிளேசஸில் இருக்குது. டோட்டலாக 7. ஹெட் ஆஃபீஸ் வந்து குஜராத் அகமதாபாத். அது இல்லாமல் இருக்கிறது வந்து காந்தி நகர், பெங்களூரு, குருஷேஸ்திரா, விஜயவாடா, போபால் அண்ட் ஜோரத். இது எல்லாமே வந்து 6 பிளேசஸ்ல இந்தியாவில் இருக்கு. ஸோ ஆஃப்டர் 12th இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். அங்கே என்னென்ன கோர்சஸ் இருக்கு, எவ்வளோ சீட்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இது வந்து பிஇன்னு சொல்ல மாட்டாங்க, பிஎஸ் பேச்சுலர் ஆஃப் டிசைன் இல்லை பிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி, பிடிஎஸ்ல B.DES அப்படின்வாங்க, பேச்சுலர் ஆஃப் டிசைன். இது வந்து ஒரு 4 years கோர்ஸு. இந்த கோர்ஸில் வந்து மொத்தம் ஒரு 7 டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. ப்ராடக்ட் டிசைன், கம்யூனிகேஷன் டிசைன், டெக்ஸ்டைல் அண்ட் அப்பேரல் டிசைன், அனிமேஷன் ஃபிலிம் டிசைன், ஃபிலிம் அண்ட் வீடியோ கம்யூனிகேஷன், கிராஃபிக் டிசைன், இண்டஸ்ட்ரியல் டிசைன் எல்லாமே. ஸோ இது வந்து இன்ஜினியரிங் கோர்ஸோ இல்லை பிஎஸ்சி கோர்ஸோ இல்லை, பிடிஇஎஸ் அப்படின்வாங்க, பேச்சுலர் ஆஃப் டிசைன். இது வந்து ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் டிசைன் எஜுகேஷன் மட்டும்தான். ஸோ இதுவும் 4 years ப்ரோக்ராம் தான், லைக் இன்ஜினியரிங் டியூரேஷன், பட் இட்ஸ் நாட் இன்ஜினியரிங். இதில் வந்து டோட்டலாக 425 சீட்ஸ் இருக்கு பர் இயர் அக்ராஸ் ஆல் கேம்பஸ். நாட் ஓன்லி ஒரு கேம்பஸில் கிடையாது, 7 கேம்பஸ்லையும் சேர்த்து 425 சீட்ஸ் தான் இருக்கு பர் இயர் இன்டேக் அட்மிஷன் எடுக்கிறது. அதில் வந்து ஃபீஸ் வந்து அப்ராக்சிமேட் வந்து பார்த்தா பர் இயர் 3 to 4 lakhs வரும். ஸோ இதுதான் ஃபீஸ் டீடைல்ஸ் அண்ட் சீட் டீடைல்ஸ். ஸோ 425 சீட்ஸ் அக்ராஸ் ஆல் 7 branches. பர் இயர் இன்டேக் அட்மிஷன் வந்து 425 சீட்ஸ் தான். ஸோ இந்த காலேஜில் நம்ம எப்படி சேரணும், வாட் இஸ் த எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தா, ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு, என்ஐடி டிஏடி அப்படின்னு சொல்லுவாங்க, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைன் ஆப்டிடியூட் டெஸ்ட், அதோட ஃபுல் ஃபார்ம். இது வந்து நீங்கள் +2ல எந்த ஸ்ட்ரீம் வேணால் படிச்சிருக்கலாம். ஈவன் காமர்ஸ், ஆர்ட்ஸ், சயின்ஸ், மேக்ஸ், பயோ எது வேணால் நீங்கள் படிச்சிருக்கலாம். நீங்கள் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ரைட்டிங் திஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து 2 லெவல் இருக்கு. ஒன்று வந்து ப்ரிலிம்ஸு, இன்னொன்று வந்து மெயின்ஸு. ப்ரிலிம்ஸில் வந்து ஆஃப்லைன் எக்ஸாமு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், அதோட டியூரேஷன் வந்து 3 hours. அதுக்கப்புறமா டைப் வந்து நீங்கள் என்ன டைப்னா டிராயிங்கு, கிரியேட்டிவ் கொஷின்ஸாக இருக்கும். 100 marks டோட்டலாக. இதில் நெகட்டிவ் மார்க்லாம் கிடையாது. டோட்டலாக வந்து 15,000 to 20,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ராக்சிமேட் எவ்ரி இயர் எழுதுறாங்க இப்போ ப்ரிலிம்ஸு. அதுக்கப்புறம் அந்த ப்ரிலிம்ஸ்ல இருந்து நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1200 to 1300 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுக்கு செலக்ட் ஆகுறாங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு, பேஸ்ட் ஆன் அவங்க கிரியேட்டிவிட்டி லெவல் எப்படி இருக்கு, அவங்க டிராயிங் ஸ்கில்ஸ் எப்படி இருக்கு. அது இல்லாமல் வந்து கேஸ்ட் கேட்டகரி பேஸ்டுமே இருக்கு, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, அப்புறமா எக்கனாமிக் வீக் கண்டிஷன், அதெல்லாம் பார்த்தும் செலெக்ஷன் ப்ராசஸ் ஒவ்வொரு பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க. அது நீங்கள் காலேஜ் வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த 15,000-20,000ல இருந்து if you are getting selected, you will be coming under 1200 to 1300 characters, சாரி, ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள வருவீங்க. இது வந்து 425 சீட்ஸ் எடுப்பாங்க அவங்க. ஸோ இந்த மெயின்ஸ் எக்ஸாம்ல வந்து என்னன்னா ஸ்டூடியோ டெஸ்ட், டிசைன் ப்ராப்ளம் சால்விங், பர்சனல் இன்டர்வியூ, 1-on-1 பர்சனல் இன்டர்வியூ எல்லாமே இருக்கு. ஸோ அட்மிஷன் வந்து நீங்க வந்து 2 ஸ்டேஜையுமே கிராஸ் பண்ணி செலக்ட் ஆனா மட்டும்தான் உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும். ஸோ பாருங்க, 15,000 to 20,000 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எழுதுவாங்க ப்ரிலிம்ஸு. அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்டில் அதுலேருந்து ஃபில்டர் ஆகி 1200 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வருவாங்க. 1300 ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து ஒன்லி 425 ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் அட்மிஷன் கிடைக்கும் பர் இயர். இதுதான் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட ப்ரொசீஜர் அண்ட் கான்செப்ட். ஸோ அடுத்து என்னென்ன ஸ்கில்ஸ் வேணும், நீங்கள் ஒன்ஸ் இந்த அட்மிஷன் வாங்கிட்டீங்க இந்த காலேஜில்,
என்னென்ன ஸ்கில்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஷுட் ஹேவ் அ கிரியேட்டிவிட்டி ஸ்கில்லு, டிராயிங் ஸ்கில்லு, டிசைன் திங்கிங், அப்சர்வேஷன் ஸ்கில், ப்ராப்ளம் சால்விங், விஷுவல் ஸ்டோரி டெல்லிங். இது எல்லாமே வந்து இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தேவை. ஃபார் இது வந்து நீங்க படிக்கும்போது இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்க டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த டிகிரி. ஸோ ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து இது வந்து இந்த டிசைன் கோர்ஸுக்குன்ட்டு எதுவும் தனியாக ஸ்காலர்ஷிப்ஸ் கிடையாது. நம்ம ஜென்ரல் ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப், ஸ்டேட், சென்ட்ரல் இருக்கு. அப்புறமா ஃபினான்ஷியல் எய்டு ப்ரோக்ராம்ஸ் அந்த இது இருக்கு. அந்த ஃபினான்ஷியலி வீக்காக இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாமே. அப்புறம் மெரிட் பேஸ்டு ஸ்காலர்ஷிப்புமே இருக்கு. ஸோ நம்ம எப்பவுமே அட்வைஸ் பண்ற மாதிரி ஒன்ஸ் யூ கெட் த சர்டிஃபிகேட், 10th 12th உங்களோட ஃபோட்டோ அப்புறம் உங்கள் பேரண்ட்ஸோட இன்கம் சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே ரெடியாக ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டீங்கன்னா ஸோ தட் நீங்கள் அந்த போர்ட்டல் இப்போ ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் ஓப்பன் ஆகும்போது நீங்கள் அப்லோட் பண்ணிடலாம். ஸோ தட் இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு டூ இமீடியட் அப்ளிகேஷன் ப்ராசஸ். இமீடியட்டாக அப்ளிகேஷன் போடுறது கரெக்டாக இருக்கும். ஸோ இது ரெடியாக வச்சுக்கோங்க. இது இல்லாமல் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் பற்றி உங்களுக்கு எவ்ரிடே உங்களுக்கு அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா என்னோட நம்பர் கீழே கொடுத்துருக்கேன். இதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஐ வில் ஜாயின் யூ இன் மை வாட்ஸ்அப் சேனல். அதில் வந்து நான் டே டு டே கோர்சஸ் என்ன இருக்கு அந்த கோர்சஸ் டீட்டெயிலும் போடுறேன். அது இல்லாமல் ஐ எம் கிவிங் ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸ் ஆல்சோ. என்னென்ன ஸ்காலர்ஷிப் எப்போ அப்ளை பண்ணணும், என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படின்றதும் போடுறேன். ஸோ அதுக்கு நீங்கள் என் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த ஹையர் ஸ்டடீஸ் வந்து மாஸ்டர் ஆஃப் டிசைனு, அப்புறம் யூஐ யூஎக்ஸ் டிசைனு, ப்ராடக்ட் டிசைனு ஸ்பெஷலைசேஷனு, அனிமேஷன் அண்ட் டிஜிட்டல் மீடியா, இது எல்லாமே நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலாம் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ் யூஜி. ஸோ கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம எப்பவுமே 3 கேட்டகரியாக பிரிப்போம். கவர்மெண்ட் ஜாபு, கார்பரேட் ஜாபு, ஸ்டார்ட் அப்ஸ்னு. கவர்மெண்ட் ஜாப்ல டிசைன் ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ் இருக்கு, அதில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அப்புறம் கவர்மெண்ட் இன்னோவேஷன் லேப்ஸ் இருக்கு, நீங்கள் அதில் ஒர்க் பண்ணலாம். அப்புறம் ப்ராடக்ட் டிசைனர், யூஐ யூஎக்ஸ் டிசைனர், கிராஃபிக் டிசைனர், அனிமேஷன் டிசைனர், இது எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறமா ஸ்டார்ட் அப் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் வந்து ப்ராடக்ட் டிசைனு, டிஜிட்டல் டிசைன் ஸ்டுடியோ, இதில் எல்லாமே இருக்குது. அப்புறம் பிராண்டிங் கன்சல்டன்சி, இதில் எல்லாமே நீங்கள் ஓனாக உங்கள் ஸ்டார்ட் அப் கொண்டு வரலாம். அப்புறம் சேலரி ரேஞ்ச் வந்து 6 to 15 lakhs பெர் ஆனம் ஸ்டார்டிங்லேயே கிடைக்கும். ஃப்ரெஷராக இருந்தாலுமே 6 to 15 lakhs கிடைக்கும். ஸோ இதில் வந்து டாப் ரெக்யூட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கூகுள், சாம்சங், ஃப்ளிப்கார்ட், டாடா குரூப், அடாப், இவங்க எல்லாமே வந்து டாப் ரெக்யூட்டர்ஸ் இந்த காலேஜில் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக உங்களுக்கு இன்னும் சேலரிஸ் கூடிக்கிட்டே தான் போகும். ஸோ இதுதான் வந்து கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப்டர் ஸ்டடியிங் திஸ் கோர்ஸ். அப்புறம் ஃபியூச்சர் ஆஃப் டிசைன் கரியர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, டிசைன் இந்த இண்டஸ்ட்ரி வந்து இயர் ஆன் இயர் 15 to 20% க்ரோத் ஆகிட்டே இருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். ஹை டிமாண்ட் ஏரியாஸ் இருக்கு. ப்ராடக்ட் டிசைன் பண்ணுறது, டிஜிட்டல் மீடியா, இப்போ டிஜிட்டல் சோஷியல் மீடியா டிசைனிங், சோஷியல் மீடியாலாம் வந்துருச்சு, அதில் எல்லாருமே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம், அனிமேஷன் இண்டஸ்ட்ரீஸ், இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். அப்புறம் ஏஐ இம்பேக்ட் வந்து என்னவா இருக்கும்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். இட் வில் மெனி டூல்ஸ் ஆர் தேர் டு ஹெல்ப் த டிசைனர்ஸ் டு கிரியேட் ஃபாஸ்டர், பெட்ரு. பட் ஹியூமன் கிரியேட்டிவிட்டி ரிமைன்ஸ் எசென்ஷியல். நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், ஏன்னா நீங்கள் சொல்கிறது தான் அது செய்ய போகுது. ஸோ வி நோ நீட் டு வரி அபவுட் ஏஐ வந்ததுனால இதுக்கு ஏதாச்சும் என்ன ஃபியூச்சரில் ப்ராப்ளமாக இருக்குமா அப்படின்ற பயம்லாம் தேவையில்லை. கண்டிப்பாக இஃப் யூ ஆர் கண்டினியூஸ்லி ஒர்க்கிங், இஃப் யூ ஹேவ் எ குட் நாலேஜ் அண்ட் ஸ்கில், நீங்கள் ஏஐயை ஒரு பெட்டர் டூலாக யூஸ் பண்ணி இன்னும் நீங்கள் என்ஹான்ஸ் ஆகலாமே தவிர அதை உங்களை கண்டிப்பாக ட்ராப் அவுட் பண்ணாது. ஸோ ஃபைனலி நம்ம ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனோட கோட் வந்து கிரியேட்டிவிட்டி இஸ் இன்டெலிஜென்ட் ஹேவிங் ஃபன். ஸோ உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி நாலேஜ் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். So if you have any other doubt about this college, about this course, please contact me on this number. Thank you so much.